லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து தயிர் சாதம் வந்து தாளித்து எப்படி செய்கிறது, டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு 2 கப்பு சாதம் எடுத்துருக்குறேங்க. நான் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வந்து இது அழுத்தி எடுத்துக்கணுங்க. சூடான சாதம் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணால் நல்லா அமுங்கிடுங்க. நான் கொஞ்சம் சூடான சாதம் தாங்க எடுத்துன்னுக்கிறேன். பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன் சாதத்தை. இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாங்க. நம்மளுக்கு தயிர் சாதம்னாவே நம்ம வந்து சாதம் வந்து நல்லா குழையாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், தயிர் வந்து கெட்டியான தயிர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துன்னுக்கிறேன். இது கூடயே வந்து பால் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துன்னுக்கிறேங்க. நல்லா கலக்கிட்டு இந்த தயிர், பால், உப்பு எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிட்டு நான் கொஞ்சம் ஊறட்டோங்க. நம்ம வந்து இப்போ வந்து தாளிக்கிறது என்னென்ன போட்டு தாளிக்கலான்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கடாயை வச்சுட்டேங்க. கடாயை வச்சுட்டு நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கினேன். பாருங்கள், கடுகு, கொஞ்சம் சீரகம் அது போட்டுடலாம். கடுகு சீரகம் போட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்புங்க. நம்ம சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கினா போதுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நம்ம தயிர் சாதத்துக்கு இது மாதிரி தாளிப்புலாம் கொடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அப்புறமா வந்து காஞ்ச மிளகாங்க. காஞ்ச மிளகா போட்டால் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. காஞ்ச மிளகா போடுங்க. பச்சை மிளகாவோட காஞ்ச மிளகா போட்டால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. பெருங்காயங்க, பெருங்காயத்தூள் ஒன்று வச்சுருக்கேன், கொஞ்சமாக போட்டுக்கலாம். கறிவேப்பிலைங்க. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்போது தயிர் சாதத்தோட மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்ம பாருங்கள், தாளித்து வந்து இந்த தயிர் சாதத்தோடு போட்டுடலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி தாளிச்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், எனக்கு தயிர் கொஞ்சம் பத்தலை. இப்போ வந்து தயிர் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க தயிர். இப்போ வந்து உப்புலாம் நம்ம செக் பண்ணிக்கின்னு வேணுன்னா போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களுக்கும் நான் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணுன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தயிர், கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நம்ம இது மாதிரி தாளித்து கொடுத்தோம்னா பசங்களுக்கு கோல்டு ஆகாதுங்க. இந்த மாதிரி இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் வந்து மாதுளம்பழம் இருக்குதுங்க, அதனால் நான் மாதுளம்பழம் போடுறேன். நீங்கள் வேணான்னா மாதுளம்பழம் போடாத கூட விட்டுடலாங்க. பச்சை மிளகாய் போட்டால் பசங்க யாரும் கையே வைக்க மாட்டாங்க. ஆனால் காஞ்ச மிளகா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம அவ்வளோதாங்க, தயிர் சாதம் ரெடிங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள்.